ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவும் சேலத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதனையொட்டி அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்காக 119 ஏக்கர் ஜாகிர் அம்மாபாளையம் கிராமத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 119 ஏக்கரில் ஜவுளி பூங்கா அமைய இருக்கிறது. அதற்கான பணிகளை எல்லாம் சிப்காட் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. இதில் ஜவுளி பூங்கா அமைப்பதனால் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நெசவாளர்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிற இந்த பகுதியில் நேரடியாக 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு, மறைமுகமாக 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு என்கிற நல்ல நிலையை அடைய முடியும். அதில் குறிப்பாக மகளிருக்கு 75% வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த ஜவுளி பூங்கா அமைக்கிற போது டையிங் ஃபேக்ட்ரி, ஆட்டோ லூம், வார்ப்பிங், யான் ட்விஸ்டிங், யான் டையிங், கார்மெண்ட் ஃபேக்ட்ரி, இந்த பணிகள் எல்லாம் இந்த ஜவுளி பூங்காவில் நடைபெற இருக்கிறது. இந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படுகிற போது திருமணிமுத்தாறில் செல்லக்கூடிய கழிவு நீரை சுத்திகரித்து அந்த கழிவு நீர் சுமார் 20 லட்சம் லிட்டர் தான் தூய்மையாக்கப்படும் என்கிற நல்ல நிலை ஏற்படும். இதில் இந்த ஜவுளி பூங்காவினுடைய மொத்த மதிப்பு 880 கோடி. ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 7,000 கோடி அளவிற்கு டேர்ன் ஓவர் இருக்கும் ஜவுளி பூங்காவின் மூலம். வேலை வாய்ப்புகள் நேரடியாக 15,000 பேருக்கு, மறைமுகமாக 50,000 பேருக்கு. அதில் குறிப்பாக 75% அளவிற்கு மகளிருக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2 ஆண்டுகளில் இந்த பணிகள் முடிவடையும். இப்போ அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திலிருந்து தொடங்கி 2 ஆண்டு காலத்தில் இந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெறும். சாய கழிவுகள் இனிமேல் இந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படுகிற போது சாய கழிவுகள் திருமணிமுத்தாறிலே கலக்காது. அதற்கான வாய்ப்பே இல்லை. திருமணிமுத்தாறிலே செல்லக்கூடிய கழிவு நீரை எல்லாம் சுத்திகரித்து இந்த ஜவுளி பூங்காவிற்கு பயன்படுத்துவதற்கான முயற்சியில் இந்த ஜவுளி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். மறுசுழற்சியில் இது 880 கோடி. 880 நிலமாக கொடுத்து அதற்கான மின்சாரம், அது தண்ணீர் வழங்குகிற அந்த பணி, அதையெல்லாம் சிப்காட் நிர்வாகம் செய்ய இருக்கிறது. இது கூடுதலாக அவர்களே இந்த சேலம் யான் கலரிங் பார்க் பிரைவேட் லிமிடெட் என்று இந்த அமைப்பு அந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்ற இருக்கிறார். இப்போ சேலத்திலேருந்து ஜவுளி ஏற்றுமதி அப்படின்றது நிறைய அளவில் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பூங்கா அமைகிறதுனால இன்னும் வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைவதன் மூலம் நிறைய ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜவுளி தொழிலில் ஏற்றுமதிக்கான வாய்ப்பு நிரம்ப இருக்கிறது. இப்போ ஜவுளி பூங்கா அமைதியில் இப்போ ஏற்கனவே ஒரு கோரிக்கை விமான நிலையத்தில் அந்த கார்கோ ஃபிளைட்ஸ்லாம் கொண்டு அதுக்கான அந்த விரிவாக்கம் அந்த பணிகள் சேர்த்து பண்ணாங்க. ஏற்றுமதிக்கு விமான நிலையம் விரிவாக்கத்திற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேலம் வந்தபோது இந்த டைடல் பார்க் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். இப்போது நியோ டைடல் பார்க் என்று அறிவித்து அது கட்டிடமெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அதை தொடங்கி வைத்திருக்கிறார். நம்முடைய கருப்பூர் பொறியியல் கல்லூரி அருகிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த பணி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
அதுபோல் கொலுசு உற்பத்தியாளர்களுக்கென ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அதுவும் நிறைவு பெறுகிற நிலையில் இருக்கிறது. சேலத்துக்கு இரும்பாலை போல இதுவும் ஒரு லேண்ட்மார்க் அமையுங்களா? நிச்சயமாக சேலத்திலே உருக்காலை என்றால் சேலம் என்கிற நினைவு வருவதைப் போல ஜவுளி பூங்கா என்றால் சேலம் என்கிற நினைவு வருகிற நல்ல நிலை ஏற்படும். கடந்த